பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். பூர்வத்துல விஜயநகரம் அப்படிங்கிற ஊர்ல விஜயானந்தா அப்படிங்கிற ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஊர்ல யாருக்கு கடன் வேணும்னாலும் ஒரு வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்து கடனை வாங்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால கரணம் ராகவையாவோட பேச்ச கேட்டு அந்த ஊர்ல இருக்கிற விஜயானந்தத்துக்கிட்ட எல்லாருமே பத்திரத்தை எழுதி கொடுத்து கடன் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த விஜயானந்தா ரொம்பவே கோவக்காரன். ஊரு ஜனங்க கடன் பத்திரத்தை எழுதி கொடுக்கும்போது அவங்க கிட்ட ரொம்ப திமிராதான் பேசிக்கிட்டு இருப்பான். அதே ஊர்ல வரமா அப்படிங்கிற ஒரு பையன் நல்லா படிச்சு அந்த ஊருக்குள்ள வந்தான். அவன் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு ஊரு ஜனங்களுக்கு கஷ்டம் எல்லாம் எப்படி இருக்கு, யாரு கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவன் கையாலான உதவிய செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் விஜயானந்தா ஆலமரத்துக்கு அடியில உக்காந்து இருக்கும் போது அந்த ஊரு ஜனங்க அவங்கிட்ட வந்தாங்க. ஐயா, ஊருக்குள்ள மழை இல்லாம வறட்சி ஏற்பட்டிருக்கு, சாப்பிட எதுவுமே இல்லங்க ஐயா. ஊருக்குள்ள விவசாயம் செய்ய முடியல, எல்லாரும் இந்த ஊரை விட்டு போகலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். இத கருணா ஐயா கிட்ட நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயானந்தத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. கோவமா அவன் அந்த ஜனங்க கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். ஏமா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். இந்த ஊர்ல அப்படி என்ன பிரச்சனை இருக்கு? எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்கய்யா, எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? ஊருக்குள்ள மழை வரல, மழை இல்லாம பூமியெல்லாம் வறண்டு போயிருக்கு. மழை வரலன்னா கருணா ஐயா என்ன பண்ணுவாரு? ஐயா, மழைக்காக ஏதாவது யாகம் பண்ணலாம். ஊரு ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் நெல்லு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு வாய் கஞ்சியாச்சும் கொடுக்கலாம். இது எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரே அப்படின்னு அவங்களோட கஷ்டத்தை எடுத்து சொன்னான். என்னங்க ஐயா, மொத்தம் உங்களுக்கே கொடுத்துடணுமா? ஏன் இந்த ஊரை நீங்களே பாத்துங்களேன். இப்படி ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி திட்டுனா. அதனால ஜனங்க எல்லாருமே கவலைப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வர்மாவை பாக்குறதுக்காக வந்தாங்க. வர்மா அவங்களோட பிரச்சனைய காது கொடுத்து கேட்டான். ஊரு ஜனங்க அவங்களோட பிரச்சனைய சொன்னாங்க. இந்த பிரச்சனை அவன் காதுக்கு விழுந்ததுனால அந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிவு கட்டணும்னு யோசிச்சான். அதுக்கப்புறம் வர்மா ஊரு ஜனங்களை கூட்டிக்கிட்டு விஜயானந்தத்துக்கிட்ட வந்தாங்க. விஜயானந்தம் எதுவுமே ஜனங்கிட்ட பேசாம சில அதிகாரிங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருந்தான். விஜயானந்தரே, உங்களுக்கு கொடுத்த வேலை 4 பேருகிட்ட உக்காந்து பேசுறது இல்ல, ஏழைங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறது. ஓஹோ, நான் எப்படி வேலை செய்யணும்னு நீ எனக்கே சொல்லி கொடுக்கறியா? நீ பெரிய படிப்பு படிச்ச உடனே எனக்கு வேலை சொல்லி கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு வேலை செய்ய தெரியலனா ஜனங்க கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு நீங்க கோவப்படக்கூடாது. எனக்கு வேலை செய்ய தெரியாதா? நான் எவ்வளவு பெரிய வேலையில இருக்கேன், அந்த இதுல எனக்கு கோவம் வராதா? என்ன அந்த வேலை? இங்க அதிகாரிங்க கூட பேசிக்கிட்டு இல்லையா? உனக்கு தெரியல? ஜனங்களோட அதிகாரிங்க தான் உங்களுக்கு முக்கியமாயிட்டாங்களா? அதிகாரிங்களுக்கு நேரத்தை கொடுக்கணுங்க, அப்பதான் அவங்க வேலை செய்வாங்க. அது கூட உனக்கு தெரியாதா? உங்களுக்கு எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் ஜனங்க மேல கோவத்தை காட்டக்கூடாது. சொல்றவங்களுக்கு என்ன தெரியும்? சொல்றதுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, சொல்லுங்க, வேலை என்னன்னு சொல்லுங்க. கோவப்படாம நான் செஞ்சு காட்டுறேன். நான் கூட உக்காந்துக்கிட்டு எது வேணாலும் சொல்லுவேன். செய்யறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். இப்படி ரொம்ப உதாசனப்படுத்தி பதில சொன்னான். அதை பார்த்து வர்மனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. எப்படியாவது இவனுக்கு புத்தி கத்து கொடுக்கணும்னு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேலை வேணும்? என்ன வேலை வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். ஓஹோ, உங்ககிட்ட சொன்னா எந்த வேலையும் வேணா செய்வியா? நான் செஞ்சுக்கிட்டு வந்தா பிரஜங்க மேல நீங்க கோவப்படாம இருக்குவீங்களா? நீ தோத்து போயிட்டா இந்த ஜனங்களை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. பந்தயம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு வர்மா விஜயானந்தத்துக்கிட்ட ரொம்ப சாந்தமா பேசினா. சரி, நைட்ல நம்ம ஊருக்குள்ள ஆகாயத்துல எவ்வளவு நட்சத்திரங்க இருக்கு அப்படின்னு விடிய காலையில ஆவாங்கட்டியும் எனக்கு எண்ணிக்கை தெரியணும். இந்த வேலைய நீ கோவப்படாம செஞ்சு காட்டு. பந்தயமா? இதுதான் நாங்க பந்தயம் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா, நீ எண்ணிக்கை சொன்னதுக்கு அப்புறம் தான் என் வேலைய நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே வர்மா எதுவுமே பேச முடியாம நின்னா. அந்த பந்தயத்தை எப்படி பூர்த்தி செய்யறதுன்னு தெரியாம வர்மா அன்னைக்கு நைட்டு அவனோட வீட்டாண்ட அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தான். இந்த நட்சத்திரங்களை எப்படி கணக்கு போடுறது? நாளைக்கு காலையில நான் பதில் சொல்லனா ஏழைங்களோட கஷ்டம் தீராதே அப்படின்னு அவன் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தான்.
யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு எந்த ஒரு யோசனையும் வரவே இல்ல. அவசரப்பட்டு நான் இந்த பந்தயத்துக்கு ஒத்துக்கிட்டேனா நட்சத்திரத்தை கணக்கு போடணும்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சான். வர்மா பொண்டாட்டி சுலோச்சனை வந்தா. என்னங்க இன்னும் சாப்பிட வராம என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க விஷயம்? ஒண்ணும் இல்ல சுலோச்சனா. எதுவுமே இல்லாம நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்க மாட்டீங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? பொண்டாட்டி எவ்வளவுதான் கேட்டாலும் வர்மா சொல்லல. எதுக்கு உனக்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கு, நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொன்னான். இப்படி ரொம்ப கவலையோட சொன்னான். புருஷனோட முகத்தை பார்த்த உடனே பொண்டாட்டி புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, அந்த ஆகாயமே உங்க தலைமையில விழுந்த மாதிரி எதுக்குங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே வர்மா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு தன்னோட பொண்டாட்டி முஞ்ச பார்த்தான். உண்மையிலேயே அந்த ஆகாசம் வந்து உங்க தலைமையில விழுந்தாலும் உங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஏன்னா இது செய்ய முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை. இப்படி ரொம்ப நிதானமா சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்பதான் வர்மா இது தீராத பிரச்சனைன்னு முடிவு பண்ணா. கொஞ்ச நேரம் யோசிச்சு அவனோட வீட்டு முன்னாடி இருக்கிற மணலு இட்டிகைய பார்த்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே அந்த யோசனைய அமலப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். மறுபது நாள் காலையில ஒரு மூட்டையில அவன் வீட்டுக்கு முன்னாடி இருந்த மணலை நிறைச்சுக்கிட்டு ஆலமரத்துக்கடியில உக்காந்து இருக்கிற அதிகாரிங்களை பாக்குறதுக்காக அங்க போனான். என்ன தோள் மேல மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்க? நட்சத்திரங்களை அந்த மூட்டையில நிறைச்சு எல்லாருக்கும் முன்னாடி காட்டணும்னு கொண்டு வந்திருக்கியா? அந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்க இருந்த அதிகாரிங்க எல்லாம் சிரிச்சாங்க. இதுக்கு காரணம் இருக்கு விஜயானந்தா அப்படின்னு அந்த மூட்டையில இருந்த மணலை அங்க கொட்டுனா. மணலை கொட்டின உடனே விஜயானந்தா அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ஆனா கோவக்காரனான விஜயானந்தா கோவமா, என்ன வர்மா உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? பந்தயத்துல ஜெயிக்க முடியல அப்படின்னு எங்க முன்னாடி மணலை கொண்டு வந்து கொட்டி நாடகம் ஆடுறியா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே, ஐயா நீங்க கோவப்படாதீங்க, நட்சத்திரத்தை கணக்கு போடும்போது கையால எண்ண முடியாதுல, அதனால ஒரு நட்சத்திரத்தை எண்ணும் போதும் ஒரு மணலை தூக்கி பக்கத்துல வச்சேன். இப்ப இதுல எவ்வளவு மணல் இருக்குன்னு நீங்களே கணக்கு போடுங்க. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்குங்க, இதுல தெரியறது நைட்ல தெரியற நட்சத்திரங்க மட்டும்தான். வறட்சியில ஜனங்க கஷ்டப்படுறத பார்த்து பகல்லே அவங்களுக்கு நட்சத்திரம் தெரியுது, அதோட எண்ணிக்கை கூட வேணுமா அப்படின்னு ரொம்ப நக்கலா கேள்வியை கேட்டான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே விஜயானந்தத்துக்கு கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்தது. ஊரு கஷ்டத்துல இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்த பத்தி யோசிக்கிறோமே அப்படின்னு சிதானந்தனுக்கும் அவன் கூட இருக்கிற அதிகாரிகளுக்கும் அப்பதான் ஊரு ஜனங்களோட கஷ்டம் புரிஞ்சது. விஜயானந்தரே, உங்களை கர்ணரு எதுக்காக இந்த வேலையை செய்ய சொன்னாரு? நீங்க வேலை செய்வீங்கன்னு தானே அப்படின்னு சமாதானமா சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. காஞ்ச மரத்துல எந்த கிளியும் கூடு கட்டாது, அதே மாதிரிதான் கோவம் அப்படிங்கறது எதுக்குமே வேலைக்கு ஆகாது. ஆனா உங்க கோவத்தை ஜனங்க மேல காட்டுறதுக்கு இல்ல, ஜனங்க இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொன்ன உடனே அதிகாரிங்களுக்கு அவங்க செஞ்ச தப்பு புரிஞ்சுது. அந்த ஜனங்கனாலதான் உங்களுக்கு வேலை இருக்கு, அவங்களே இல்லனா உங்களுக்கு எங்க வேலை இருக்கும்? இப்படி நிதானமா எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் விஜயானந்தா அவன் கூட இருக்கிற அதிகாரிங்க அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயானந்தா ஜனங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக அவங்க நல்லதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சாரு. வர்மா அவனோட புத்திசாலித்தனத்தினால ஜனங்களுக்கு நல்லது செஞ்சதுக்கு ஜனங்க புகழ்ந்தாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். ஒரு மலை பகுதியில அழகான ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல நிறைய ஜனங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. விவசாயம் கூட சேர்ந்து மண்பானை செய்யறது, துணி வியாபாரம் செய்யறதுன்னு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் ஜனங்க நிம்மதியா வேலை செஞ்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்குள்ள ராமையா அப்படின்னு ஒருத்தன் இருந்தா. அவன் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவன் பொண்டாட்டி சுஜாதா பையனான ஸ்ரீகாந்த பாத்துக்கிட்டு இருந்தாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் அவங்க பையனை ரொம்ப நல்லா படிக்க வைக்கணும்னு யோசனை இருந்தது. பையனை நல்லபடியா படிக்க வைக்கணும்ன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் சுஜாதாக்கு இருந்துச்சு. ராமமூர்த்தி ஒரு தடவை பையனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நிறைய புத்தி சொல்லுவான். இங்க பாருப்பா, நீ ரொம்ப நல்லா படிக்கணும், சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு வேலைக்கு போகணும், இந்த ஊருக்குள்ள நீ ரொம்ப கௌரவமா வாழணும், என்ன ஸ்ரீகாந்தோட அப்பான்னு எல்லாரும் புகழணும் அப்படின்னு சொல்லும்போது பையன் அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தான்.
இப்படி 10வது படிக்கிற ஸ்ரீகாந்த் கிட்ட அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது எல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்த், அப்பா நான் ரொம்ப நல்லா படிக்குவேன்ப்பா, உங்களையும் அம்மாவையும் ரொம்ப நல்லபடியா பாத்துக்குவேன். எங்களை விடுப்பா, எங்க கஷ்டங்க எப்பவுமே தீரவே தீராது அப்படின்னு அப்பா புள்ளையும் இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராமமூர்த்தி காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பூமாதேவிக்கு கையெடுத்து கும்பிட்டு விவசாயம் செய்யறதுக்காக போனாரு. ஊரோட ஜமீன்தாரரான பூபதி உக்காந்து இருந்தாரு. ஆனா ராமமூர்த்திக்கு எதுக்கு இவர் இங்க வந்திருக்காருன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப பயந்துகிட்டு பூபதி ஐயா கிட்ட போனா, ஐயா வணக்கங்க ஐயா, என்னங்க ஐயா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்புனா நானே வந்திருப்பேன். சரி சொல்லுங்க ஐயா. என்னோட வயலுக்கிட்ட நான் தானே வரணும். விவசாயம் எல்லாம் ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு. ஆமாங்க ஐயா, விவசாயம் இவ்வளவு நல்லா நடந்திருக்குன்னா எல்லாம் அந்த கடவுளோட தய அப்படின்ற காசு கொடுத்தது நான் தானே. எனக்கு கடன் கொடுத்து உதவி பண்ணிருக்கிறது நானு. ஆனா நீ அந்த கடவுளை அப்படின்னு சொல்ற. கடவுளை என்ன செஞ்சிருக்காரு? ஐயா தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்குங்க ஐயா. நான் வேலை செஞ்ச காசெல்லாம் விவசாயத்துக்கே போட்டுட்டேன். கொஞ்ச நாள்ல கொடுத்துருங்க ஐயா. போன வருஷம் கூட இதுதான்ப்பா சொன்ன மூர்த்தி. வருஷம் முடிஞ்சே போச்சு, இன்னும் கடன் தீரவே இல்லை. ஐயா மழை இல்லாம விவசாயம் நல்லபடியா நடக்கலங்க ஐயா. உங்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயம் தானங்க ஐயா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்குங்க ஐயா. தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் நீ எனக்கு வாங்கின காசை திருப்பி கொடுத்துருவியா? இனிமே இந்த வயலுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்கிருந்து கிளம்பிப்போ. ஐயா விளைச்சல் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டா நான் என்னங்க ஐயா பண்றது? ஐயா இந்த தடவை விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்குங்க ஐயா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி சொன்னல கடவுள் பாத்துக்குவாருன்னு, கடவுளே பாத்துக்கிட்ட. இப்ப கிளம்பு. ராமமூர்த்தி பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம ஜமீன்தாரர் ஐயா அவரோட ஆட்களை வயலுக்கு இறக்குனாரு. ஐயா ஐயா இப்படி ராமமூர்த்தி எவ்வளவுதான் கெஞ்சினாலும் ஜமீன்தாரர் ஐயா அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம விளைச்சல அறுவடை பண்ண சொன்னாரு. ராமமூர்த்தி அழுந்துகிட்டே வீட்டுக்கு வந்து வாசல்ல உக்காந்தான். அவன் கண்ணு முன்னாடி அவனோட பையனோட படிப்பும் பொண்டாட்டியோட சந்தோஷம் தான் எதிரில வந்துச்சு. ராமமூர்த்தி வீட்டுக்குள்ள போவாமையே வாசல்லையே உக்காந்து அழுந்துகிட்டே உக்காந்து இருந்தாரு. பொண்டாட்டியான சுஜாதா தன்னோட புருஷனை எப்பவும் கூட அந்த மாதிரி ஒரு நிலைமையில பாக்காததுனால தன்னோட புருஷன்கிட்ட வந்து உக்காந்து, என்னங்க என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பாசமா நிம்மதியா கூப்பிட்டா. இன்னும் என்ன நடக்கணும் சுஜாதா? நடந்து முடிஞ்சிருச்சு. கூடாததெல்லாம் நடந்து போச்சு. நம்மளோட வாழ்க்கை வீதிக்கு வந்துருச்சு. நம்ம விளைச்சல் எல்லாம் ஜமீன்தாரர் ஐயா எடுத்துக்கிட்டாரு. நடந்த விஷயத்த பத்தி கோவமா கண்ணீரோட தன்னோட பொண்டாட்டி கிட்ட சொன்னான். எப்பவுமே அந்த நிலா மாதிரி பளிச்சுன்னு இருக்கிற ராமமூர்த்தி மூஞ்சி அன்னைக்கு வாடி போயிடுச்சு. என்னோட புருஷன் இவ்வளோ கஷ்டமா அழுந்துகிட்டு இருக்கிறத சுஜாதா எப்பவுமே பார்க்கல. இப்போ நான் என்ன பண்றதுன்னே தெரியல. விளைச்சல் என் கை விட்டு போயிடுச்சு. என்னங்க இங்க பாருங்க, நானும் உங்க புள்ளையும் தைரியமா இருக்கிறோம் அப்படின்னா விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்குன்னு இல்லங்க. எப்பவுமே எங்க கூட நீங்க இருக்கிறீங்கன்ற ஒரே ஒரு தைரியத்துல தாங்க நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குங்க. இந்த ஏழைத்தனம் நம்மள குளிக்கி தள்ளிடுச்சு. சுஜாதா ரொம்ப நேரம் யோசிச்சு ராமமூர்த்திக்கு சமாதானம் சொல்லி கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து எந்திரிச்சு போனா. ராமமூர்த்தி சுஜாதா சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு உக்காந்து இருந்தா. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே எந்திரிச்சு ரோட்டுக்கு போனா. அவனோட பையன் பசங்க சைக்கிள் டயர்ல விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. இப்படி பசங்க டயர்ல ஆடுறத பார்த்த உடனே ராமமூர்த்திக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு. ராமமூர்த்தி அவனுக்கு தெரிஞ்ச விவசாயிங்கிட்ட அதே மாதிரி ரோட்ல விழுந்திருக்கிற பழைய டயர் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கத்துல எடுத்து வச்சான். அந்த டயரை சமபாகமா கட் பண்ணி அதுல மண்ணை வச்சு வீட்டுக்கு மேலையும் அதே மாதிரி வச்சு அதுல மண்ணை நிறைச்சு செடிங்களை வளர்த்தாரு. அவருக்கு விவசாயம் நல்லபடியா தெரிஞ்சதுனால ரொம்ப நல்லா செடிங்களை பாத்துக்கிட்டாரு. இந்த செடிங்களுக்கு எப்ப என்ன வேணும்னு நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. என் பொண்டாட்டி 2 பேரும் புருஷனுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. அந்த செடிங்கள்ல காய்கறி நல்லா விளைஞ்சிருந்துச்சு. பூங்க கூட நல்லா விளைஞ்சதுனால வியாபாரம் செஞ்சாரு. ராமமூர்த்தி விக்கிற பூ காய்கறிங்களுக்கு நல்லா பேரு வந்துச்சு. சாமிக்கு பிடிச்ச மல்லிப்பூ, பொம்பளைங்களுக்கு பிடிச்ச மல்லிப்பூ, புது பூ மல்லிப்பூங்கம்மா, வாங்கம்மா வாங்க, வாங்கிக்குங்கம்மா வாங்கிக்குங்க. ராமமூர்த்தி சத்தம் போட்டு பூ விற்கும் போது எல்லா பொம்பளைங்களும் வந்து ராமமூர்த்தி கிட்ட பூவை வாங்கிக்கிட்டாங்க. இப்படி ராமமூர்த்தி விளைவிச்ச காய்கறி எல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்ல நல்ல நல்ல காய்கறிங்கம்மா, இந்த கெமிக்கலும் போடாம விளைஞ்ச காய்கறிங்க, நிறைய ஜனங்க வந்து காய்கறிய வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வர ஜனங்க கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாரு. அக்கா
காய்கறி ரொம்ப நல்லா இருக்கு, வாங்கிக்கங்க. வெண்டைக்காய் ரொம்ப சூப்பரா இருக்கு, முள்ளங்கியில சாம்பார் வச்சு பாருங்க, சாம்பார் அதிரி போயிடும். இப்படி ஜனங்க கிட்ட ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு வியாபாரம் செய்யறதுனால ரொம்ப நல்லா ஆதாயம் கூட வந்து. இந்த காசுல என் பொண்டாட்டிக்கு வளையல வாங்கி கொடுக்கணும், என் பையன் ரொம்ப நாளா சைக்கிள் கேக்குறான், என் பையனுக்கு வாங்கி கொடுக்கணும். இப்படி ராமமூர்த்தி கொஞ்ச நாள்லயே அவங்களோட கோரிக்கையை ஈடேத்துனா. பிள்ளைங்களோட கஷ்டம் அவ்வளவு சீக்கிரமா தீராது இல்லையா? ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு அந்த ஜமீன்தாரரு ராமமூர்த்தி கடைக்கிட்ட வந்தாரு. என்னப்பா ராமமூர்த்தி, எப்படி நடக்குது வியாபாரம் அப்படின்னு கேட்ட உடனே ராமமூர்த்தி எதுவுமே பேசாம நின்னா. சரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, வந்து உன் பூமியில நீயே விவசாயம் செஞ்சுக்கோ. இல்லங்கய்யா, வேண்டங்கய்யா, நான் இப்போ நல்லபடியா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே இதே மாதிரி இருக்காதுல்ல, எனக்கு இதே நல்லா இருக்குங்கய்யா. விவசாயத்தை எங்க செஞ்சா எப்படி செஞ்சா என்ன இருக்கு? என்ன நானே வந்து கேக்குறேன்னு அடம் பிடிக்கிறியா? உன் மண்ணுல விஷத்தை கலந்துருவேன். நான் ஒரு விவசாயம் செய்ய தெரியுங்கய்யா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ராமமூர்த்தி கிளம்பி போயிட்டாரு. 64 ராமமூர்த்தி மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சந்தையோட நிர்வாகி அதிகாரி அங்க வந்து, இந்த இடத்துல நீ காய்கறிய விற்கவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ராமமூர்த்திக்கு எதுவுமே புரியல. இந்த இடத்துல நீ காய்கறிய விற்கவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ராமமூர்த்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். எப்பவுமே காய்கறி விக்கிற இடத்துல ராமமூர்த்தி இல்லாததுனால அன்னைக்கு ராமமூர்த்திக்கு வியாபாரமே ஆகல. இதனால ராமமூர்த்தி ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்து அந்த விஷயத்த பத்தி பொண்டாட்டி புள்ளைகிட்ட சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாரு. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, இது பெரிய விஷயம் இல்ல, நம்ம வீட்டுக்கு வீடு காய்கறியை கொண்டு போய் கொடுக்கலாம். என்னதுப்பா, வீட்டுக்கு வீடா? ஆமாப்பா, இப்ப எல்லாமே வீட்டுக்கு வீடு தான் சப்ளை பண்றது. ஆன்லைன்ல காய்கறியை விக்கிறாங்கப்பா, பட்டணத்துல எல்லாருமே இப்படிதான் செய்யறாங்க, நம்மளும் இப்படியே செய்யலாம் அப்படின்னு விவரமா சொன்னான். அன்னைக்கு மறுநாள் ராமமூர்த்தி அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் அவங்களுக்கு என்ன வேணும்னு முதல் நாளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டான். 60 நாள் காலையில ராமமூர்த்தி யாருக்கு என்ன வேணும், என்ன பூ வேணும், என்ன காய்கறி வேணும்னு வீடு வீடா கேட்டு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு வந்தாரு. இது வெளியூர் ஜனங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சு. இதனால ஆதாயமும் அதிகமாச்சு. இப்படி அன்னையில இருந்து ராமமூர்த்தி வீட்டுக்கு வெளியே இன்னும் அதிகமா காய்கறிய விளைவிக்க ஆரம்பிச்சாரு. வீட்டு வாசல்ல செடிங்க கூட காய்கறி செடிங்களும் அதிகமாச்சு. பார்த்தாலும் பூச்செடிங்க தான் இருந்தது. அத வித்து வர காசுல ராமமூர்த்தி அவரோட குடும்பத்தை பாத்துக்கிட்டாரு. விவசாயி நினைச்சா அந்த விவசாய பூமி தான் இருக்கிற இடத்துக்கே கொண்டு வரலாம் அப்படின்னு ராமமூர்த்தி நிரூபிச்சு, இப்படி நம்மளுக்கு வர கஷ்டத்தை நம்ம யோசிச்சா எப்படி வேணாலும் நீக்கலாம் அப்படின்னு ராமமூர்த்தி நிரூபிச்சாரு. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.